வணக்கம். உங்களுடைய அன்பு சகோதரர் பேசுகிறேன். தயவு செய்து வலிய ஒலி. இப்போ நிறைய குற்றப்பின்னணிகள் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் குற்றங்களை குறைக்க முடியல? நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குற்றத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் அல்லது குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை தடுக்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் குற்ற பின்னணியில் இருக்கிறார்கள் அல்லது குற்றவாளியாக சிறை தண்டனை அடைந்து வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது எப்படி குற்றத்தை தடுக்க முடியும்? அதுக்கு பிறகு இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த குற்றம் செய்வது தண்டிக்கப்படுறாங்களான்னு கேட்டால் அது இல்லை. அவர்கள் ஏதாவது ஒரு பதவியை வைத்து அல்லது பணபலத்தை வைத்து திருப்பி அந்த பதவிக்கு அந்த பொறுப்புக்கே வந்துடுறாங்க. அப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு அல்லது குற்றச்செயல்கள் செய்தால் நம்மளும் பெரிய ஆளாகி நம்மளும் ரவுடிசியம் பண்ணி நம்மளும் பெரிய ஆளாயிட்டோம்னா அப்புறம் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடலாம், அல்லது எதனா ஒரு கட்சியை புதுசாக ஆரம்பித்து 4 பேர் சேர்த்துக்கிட்டு தலைவர் ஆடலாம், இப்படிங்கிற தவறான ஒரு சூழ்நிலையை இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் உருவாக்கி விட்டாங்க. அதனால தான் குற்றங்களை தடுக்க முடியாத காரணமே தான். அதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய குற்றங்களை தப்பிச்சா எளிமையாக தப்பிச்சுக்கலாம், சின்ன குற்றங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவில் குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி தவறுகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆளுகிறவர்களும் சரி, ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி. பல விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொன்றா சொன்னால் நிறையா சொல்லலாம். எவ்வளோ பெரிய குற்றம் செய்தாலும் இப்போ சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. முற்களால் தேர்ந்தப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தவறு செய்துட்டாருன்னு தண்டனை கொடுத்த பிறகு தார்மீகமாக அந்த அரசை அவர் நீக்கணும். ஆனால் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து வச்சாங்க. அப்புறம் பல போராட்டங்கள் பிறகு எடுத்தாங்க. அப்போ பணம் இருந்தால் பதவி இருந்தால் எதையும் செய்யலாம், எதிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வருதா இல்லையா? இப்போ இதை மட்டும் நான் சொல்லலை. ஏன்னா அப்புறம் இதை மட்டும் சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவுக்கு எதிராக பேசணும். அதெல்லாம் கிடையாது. எனக்கு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் இப்படிலாம் கிடையாது. சமுதாய சிந்தனை உள்ளவும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி இறந்த பொழுது அவருடைய மரணமும் பல கேள்விக்குறியாக இருக்குது. ஐயா ஆறுமுகசாமி அவருடைய ஆணையம், விசாரணை ஆணையம் அறிக்கை இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுத்து நடந்ததா இல்லை. காரணம், நான் எனக்கு வேண்டிய ஆள், நீ உனக்கு வேண்டிய ஆள், நான் வந்தால் நீ பார்த்துக்க, நீ வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மறைமுகமான உடன்பாடு இருக்கான யாரும் யாரையும் தண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற உண்மை தெரியுது எல்லாருக்கும், சராசரி மனிதனுக்கே தெரியுது. அப்புறம் இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அதும்பாங்க இதும்பாங்க, இப்படியே இழுத்து அது போயிடும். அதுக்கு பிறகு ஒருவேளை அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் பவரில் வந்துடுறாங்கல்ல. அப்புறம் அப்போ வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது இந்த அரசாங்கத்திலே நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பான வேலையில் இருக்கக்கூடியவர், இவர்களெல்லாம் பொறுப்பற்ற நிலையில் நடந்துக்கிறதுனால தான் அவர்களை பார்க்கின்ற இந்த இளைஞர்களுக்கு நம்மளும் எதனாலும் ஒன்று பண்ணிட்டு அவனை வெட்டிட்டு இவனை வெட்டிட்டு எதனா ஒன்று பண்ணிட்டு பெரிய ஆள் ஆகிட்டோம்னா அப்புறம் நம்ம அதிகாரத்துக்கு வந்தவொடனே நம்மளை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை இவங்க உருவாக்கிட்டாங்க. இதை மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மாறணும்னு சொன்னால் அரசியல் மாற்றம், மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரணும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. குற்றங்கள் அதிகரிக்குமே தவிர குற்றத்தை குறைக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய, இப்போ பார்த்துங்க ஒரு சின்ன உதாரணம், உலக அளவில் போதைப் பொருள் கடத்தல்னு சொன்னால் எந்த விசாரணையும் கிடையாதுன்றான். இந்த கஞ்சா அபின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது அது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கொள்வது இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். உலக அளவில் அதை ரொம்ப கடுமையாக தண்டிக்கிறாங்க, கடுமையான தண்டனை கொடுக்கப்படுது. பிடிச்சாங்கன்னா 10 வருடம் சிறை தண்டனை எந்த விசாரணையும் இல்லாமல் அப்படின்றத சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ இந்த சாதிக்கு பாசான ஒருத்தர் பாருங்க, மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு ஊன்னு போச்சு, இன்னைக்கு பிணை கொடுக்கப்பட்டு வெளில வந்துட்டாரு. அப்போ எப்படி தவறுகளை குறைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தண்டனையை, தவறை எப்படி குறைக்க முடியும்? மிகப்பெரிய தவறு, இதுக்கெல்லாம் தப்பிக்கவே முடியாது. இந்த தப்பெல்லாம் செஞ்சான்னா நீ வாழ்நாள் ஃபுல்லாக சிறைச்சாலை தான், நீ சாவர வரைக்கும் சிறைச்சாலை தான் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இங்கு எளிமையாக வெளியேற வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் தவறு செய்கிறவர்களுடைய மனசில் ஆழமாக இது பதிந்து விட்டது. நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம்னா, பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா எந்த ரூபத்தினாலும் யாரனாலும் பிடிச்சி நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த தவறு செய்யணுன்ற எண்ணம் உள்ளவர்கள் போயிட்டாங்க. அதனால இந்த தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், தண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களை, அரசு ஆளுகின்ற அரசு இவர்களெல்லாம்
குறைந்தபட்சம் 100% யாரு, நான் கூட 100% நல்லவனா இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் சின்ன சின்ன தவறுகள் செய்யலாம். அது இல்லாமலாம் எவனும் மனிதன் இருக்க முடியாது. ஆனால் 100% குற்றவாளிகளாக இருந்தால் எப்படி 1% கூட குற்றத்தை குறைக்க முடியாது இல்லையா? அந்த நிலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தண்டனை கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கடைசின்னு போற நீதிமன்றத்தையும் கூட மக்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீதிமன்றம் இருக்கிறது. காவல்துறையை பற்றியும் மிகப்பெரிய அதிகாரிகள், மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்களாம் குற்றவாளிகள் பட்டியலிலே, தண்டனைக்குரிய பட்டியலிலே தண்டனை பெற்று விட்டு நான் சொல்றேன். ஒரு தகப்பன் நல்லவனா இருந்த, நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய தகப்பனா, நல்ல வழியில் நடக்கக்கூடிய தகப்பனா இருந்தாதான் குறைந்தபட்சம் அந்த பிள்ளைய, அதெல்லாம் தாண்டி பிள்ளை இந்த சமுதாயத்தில் பழகும்போது என்னதான் தகப்பன் நல்ல அறிவுரை சொன்னாலும், நல்லவராக இருந்தாலும் சமுதாயத்தில் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்துடுது, அது வேற விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் அந்த வீட்டில் பார்க்கும்போது பரவாயில்ல, அப்பா ஒழுக்கமானவர் இருக்காரு, நேர்மையாக இருக்கிறாரு, இப்படி தான் நடக்கணுங்கிறாருன்னு அந்த இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை குறைந்தபட்சம் அதை கற்றுக்கிட்டு அந்த நல்ல வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதுதான் என்னுடைய கூற்று. சமுதாயத்துக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தவறுகளை, குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த சமுதாய குற்றங்களை குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். முடிந்தால் முயற்சி செய்யுங்கள்.